தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஜெயராஜ் ரோசம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மக்கபேர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 15 முதல் 29 முடிய. அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர்,
உம் மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன் வாரும். பிற இனத்தார், யூதேயா நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் உம் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிறளமாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலூவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல திருச்சட்டத்தின்பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின்பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லோரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர். ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனில் நின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே உமக்கு உமக்கே. அதிகாரம் 19 இறை வசனங்கள் 41 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்திலுள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அன்பு செய்யக்கூடியவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது, அவர்கள் தவறான பாதையிலே நடக்கிற பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை, பாதிப்பை நம்மிடத்திலே ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக நம்மவர்கள் நம்மோடு பேசவில்லை என்று சொன்னாலே அதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. அதே போல அவர்களுடைய பாதைகள் தவறான பாதைகளாக இருக்கின்றன. பிற மக்களால் குறைகள், குற்றங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நடைமுறைகள், செயல்முறைகள் இருக்கின்றன என்று சொன்னாலும் அது இயல்பிலேயே நம்முடைய மனதிலே ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தும். தன்னுடைய பிள்ளைகள் தங்களை விட்டு தூர சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அது அந்த பெற்றோருக்கு ஒரு இழக்க முடியாத ஒரு பேர் இழப்பை கொடுக்கும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எப்பொழுது என்னிடத்திலே திரும்பி வருவாள் என்கின்ற ஏக்கத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதைத்தான் நாம் ஊதாரி மைந்தன் உவமையிலே பார்க்கிறோம். சொத்துக்களை பிரித்து சென்ற தன்னுடைய இளைய மகன் எப்போது வருவான் என்று வீட்டின் மாடியிலே அந்த தந்தை காத்து கொண்டிருந்ததாக, மகன் வரக்கூடிய பாதையை உற்று நோக்கி கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, சாதாரண மனிதர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கிறது என்று சொன்னால் நம்மை படைத்த இறைவனுக்கு எந்த அளவிற்கு நம்மீது ஒரு ஆழமான, ஆத்மார்த்தமான உறவு இருக்கும், உணர்வு இருக்கும். நாம் அவருடைய பாதைகளிலிருந்து விலகுகின்ற பொழுது, அவருடைய திருவுளத்தின்படி, அவர் காட்டிய வழியின்படி நடக்காத பொழுது, தவறான பாதைகளில் பயணித்து தவறான பெயர்களை நாம் நமக்கு உரியதாக மாற்றிக்கொள்கிற பொழுது அது கடுமையான கஷ்டத்தை, கவலையை ஆண்டவருக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எருசலேமை பார்த்து, எருசலேம் ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் அழுகின்றார். அவ்வாறு எருசலேம் ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் அழுகின்றார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அழுகின்றார். அந்த மக்களுடைய தவறான பாதையை, அவர்கள் இறை பாதையிலிருந்து தவறி நடப்பதை நினைத்து, மெஸ்ஸியாவை கண்டுணர்ந்து கொள்ளாததை நினைத்துத்தான் இயேசு அழுதாரே தவிர மற்ற வெறுமனே மேலெழுந்த ஒரு அழுகையாக அந்த அழுகை இல்லை. ஆத்மார்த்தமான விதத்திலே அதிகமான வலியை அது ஆண்டவருக்கு கொடுத்தது. எனவேதான் அவர் கண்ணீர் விட்டு அழுததாக பார்க்கிறோம். பல இடங்களில் இஸ்ராயேல் மக்கள் கடவுளுடைய கட்டளைகளை விட்டு அவருடைய அன்பில் இருந்து விலகி சென்றதாக விவிலியம் பதிவு செய்திருக்கின்றது. தொடக்க காலகட்டத்திலே இஸ்ராயேல் மக்களை தன்னுடைய சிறப்பான, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இனமாக கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஆனாலும் கூட அந்த மக்கள் பல நிலைகளில் கடவுளை விட்டு விலகி சென்றார்கள். தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று சொல்லி உண்மையான கடவுளை, அரசராக இருந்த கடவுளை விட்டுவிட்டு பிற மனித அரசர்களை அவர்கள் தேடினார்கள். அதையும் கூட கடவுள் அவர்களுக்கு செய்து கொடுத்தார். அவர்கள் விரும்பியபடியே அரசர்களை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்.
இன்னும் அந்த மக்களை வழி நடத்துவதற்காக இறைவாக்கினர்கள் பலரையும், குருக்கள் பலரையும் அவர் ஏற்படுத்தினார். அவர்களுடைய பேச்சுகளுக்கும் வழி நடத்துதலுக்கும் கூட பலமுறை அந்த மக்கள் செவி கொடுக்கவில்லை. மோசையினுடைய தலைமையிலே கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே அந்த மக்கள் பொற்கன்றுக்குட்டி ஒன்றை செய்து கடவுளை மறந்து, கடவுள் எகிப்திலே அவர்களுக்கு செய்த வல்ல செயல்களை எல்லாம் மறந்து கடவுளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்ததாக பார்க்கிறோம். இப்படி பல நிலைகளில் இஸ்ராயேல் மக்கள் கடவுளின் அன்பில் இருந்து விலகச் செய்து, கடவுளுடைய மனதை நோகடிக்க செய்து கடவுளுக்கு துன்பத்தை வருவித்தார்கள். அவை அனைத்திற்கும் மேலாக இறுதியாக கடவுளின் மகன் மெஸ்ஸியா வந்த பொழுது அவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல், அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணார கண்டும் கூட அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருந்தார்கள். தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இயேசு கண்ணீர் விட்டு அழுகின்றார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வையும் இயேசு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் காட்டிய வழியிலிருந்து பிறழ்ந்து நடக்கிற பொழுது, அவரை விட்டு விலகி செல்லுகிற பொழுது அது ஆண்டவருக்கு பெரிய வலியை ஏற்படுத்தும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இப்படி என்னுடைய வழியிலிருந்து நெறி பிறழ்ந்து நடக்கிறார்களே, எப்பொழுது அவர்கள் என்னிடத்திலே திரும்பி வருவார்கள், தங்களுடைய வழியை எப்பொழுது அவர்கள் செம்மைப்படுத்திக் கொள்வார்கள் என்கின்ற அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஏக்கம் எப்பொழுதிலும் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் இறை திருவுளத்தின்படி நடக்கிறேனா? என்னுடைய வாழ்வை ஆண்டவர் பார்த்தார் என்று சொன்னால் அவர் என்னை குறித்து மகிழ்ச்சி உருவாரா, அல்லது நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை குறித்து கண்ணீர் வடிப்பாரா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை கண்ணீர் வடிக்க வைத்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவம். அருமையான இந்த வாழ்வை நமக்கு கொடையாக கொடுத்த ஆண்டவருக்கு நாம் இன்னும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டும் இருந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு தகாத ஒரு வாழ்வாக மாறி போய்விடும். அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்விற்கு பரிசாக நாம் தகுதியான ஒரு வாழ்வை வாழுகின்ற பொழுது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, அவர் மனம் குளிரும்படியான நல்ல செயல்களை, பாவங்களை ஒதுக்கி இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்ற பொழுது அது அவருக்கு பேரின்பத்தை, மகிழ்ச்சியை கொடுக்க வல்லதாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து ஆண்டவர் விரும்புகின்ற விதத்திலே அவருக்கு பிரியமான, விருப்பமான நல்லதொரு வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். பதிலுரை பாடலிலே வாசித்தது போன்று தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நம்முடைய வழியை செம்மைப்படுத்துவோம். தவறான பாதைகளை, பாவ வழிகளை எல்லாம் சீர்படுத்தி கடவுளுக்கு கண்ணீர் வரவழைக்காமல் அவருக்கு மகிழ்ச்சியை, அவருக்கு நல்லதொரு இன்பத்தை கொடுப்பவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வோம். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களையும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும்.
எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.